ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? பஞ்சவர்ண கிளி. நீண்ட காலத்திற்கு முன்னர் உலகத்தில் பறவைகள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒரே மாதிரி சாம்பல் நிற வண்ணத்தில் இருந்தன. ஒரு வசந்த காலத்தில் பறவைகளின் அரசன் பறவைகளுக்கு அழைப்பு விடுத்ததை அறிந்து எல்லாம் பறவைகளும் அரசன் முன்னால் கூடின. கூட்டமாக கூடி வந்த பறவைகளின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒலி எழுப்பி மகிழ்ந்தன. சில பறவைகள் சில மீட்டர் வரை பறந்தன. சில தத்தி தத்தி நடந்தன. சில பறவைகள் நொண்டி செல்வது போல் நகர்ந்தது. அரசர் பறவை ஒரு இறக்கையை வானத்தை நோக்கி திருப்பியது. வானத்தில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. உடனே எல்லா பறவைகளும் வானத்தில் உள்ள வண்ணங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டன. ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், காவி, சிவப்பு என்று அவைகள் சொல்லி சொல்லி மகிழ்ந்தன. ஒரு அழகான பெரிய வானவில் அவர்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. உங்கள் ஒருவருக்கும் நான் ஒரு நிறத்தை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குமோ அதை நீங்கள் வானவில்லில் இருந்து எடுத்து கொள்ளலாம் என்று கூறியது அரசர் பறவை. அடுத்த வினாடி ஒவ்வொரு பறவையும் தனக்கு பிடித்தமான நிறத்தை பறிக்க முயன்றன. ஒரு கிளி முன்னால் வந்து எனக்கு பச்சை வர்ணமே பிடிக்கும் என்று சொல்லி அதை பச்சை நிறத்தை பெற்று கொண்டது. அதை பச்சை கிளி என்று அழைத்தனர். ஒரு குருவி ஓடி வந்து அது மஞ்சள் நிறத்தை அணிந்து கொண்டது. அதை எல்லோரும் மஞ்சள் குருவி என்று அழைத்தனர். எல்லாரையும் தள்ளிவிட்டபடி ஒரு குருவி முன்னால் வந்து சிவப்பு நிறத்தை பெற்று கொண்டது. அதை எல்லோரும் செங்குருவி என்று கூப்பிட்டனர். இப்படி எல்லா பறவைகளும் தாங்கள் விரும்பிய நிறத்தை பெற்றுக்கொண்டன. ஆனால் ஒரே ஒரு சின்னஞ்சிறிய குருவி மட்டும் தனக்கு நிறம் கிடைக்காமல் நின்று கொண்டிருந்தது. அரசர் பறவை அந்த குருவியை பார்த்து, நீ ஏன் மற்றவர்களைப் போல் வண்ணம் கேட்கவில்லை என்று கேட்டது. வரிசையில் எனது முறை வரும் என்று நான் காத்திருந்தேன் என்று சொன்னது அந்த சின்னஞ்சிறிய பறவை. எல்லா நிறங்களும் முடிந்து விட்டன, என்ன செய்வது என்றது. அரச பறவை சொன்னது, நீ மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து மிகவும் பொறுமையை கடைபிடிக்கிறாய். இப்படிப்பட்ட நீ சாம்பல் வண்ணத்தில் இருதல் கூடாது என்று சொல்லி எல்லா பறவைகளையும் அழைத்து ஒவ்வொரு பறவையிடம் இருந்து அது கொஞ்சம் வண்ணத்தை எடுத்து அந்த சிறிய பறவைக்கு கொடுத்தது. அதனால் அந்த சின்னஞ்சிறிய பறவை இப்பொழுது மிகவும் அழகாய் காணப்பட்டது. அதை பார்த்து மகிழ்ந்த பறவையின் அரசன் அதற்கு பஞ்சவர்ண கிளி என பெயர் வைத்தான். குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைப்பது கிடைக்கும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.